நண்பர்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். இன்னைக்கு வந்து மண்டே. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நேற்று ஈவினிங் வீடியோவில் இந்த வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இந்த யூஎஸ் ஈரான் பிரச்சனை வந்து சாட்டர்டே தான் வந்து அதிகமானதுனால எல்லா மார்க்கெட்டும் இப்போ மண்டே ஏர்லி மார்னிங் ஓப்பன் ஆகும் இல்லையா? க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 5% அதிகமாக இருக்குது. ஒரு $75 ஃப்ரைடே வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு மார்னிங் மண்டே ஓப்பனிங்லேயே வந்து ஆல்மோஸ்ட் $80 கிட்ட வந்து போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 5% இன்க்ரீஸ். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கிஃப்ட் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் வந்து ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இன்னமும் வந்து கீழே தான் போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் படி மார்க்கெட் இந்த ஏரியாவில் தான் ஓப்பன் ஆக போகுது. 24,100 ஈவன் கீழே கூட ஓப்பன் ஆகலாம். ஓகே, ஸோ எது வந்து சப்போர்ட் அப்படின்னா நம்ம நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி 24,000 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த லோ, அதாவது தேர்ஸ்டேயோட லோ இருக்குல்ல, இந்த லோவில் இருந்து ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சி பார்க்கணும். அதில் வந்து 0.6 ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 0.6 வந்து எங்கே வருது அப்படின்னா 24,040 24,040 வருது. பட் நம்ம வந்து 24,050 வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த 24,050 வந்து இந்த தேர்ஸ்டேயோட ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ட்ரேட் வந்து இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த 24,050 24,050 வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து நிறையா ட்ரேடு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பையர் செல்லர்ஸ் இங்கே வந்து அவைலபிள். ஆனால் மார்க்கெட் உண்மையிலே வந்து வீக்னஸ் அதிகமாகி செல்லர்ஸ் அதிகமாகிட்டாங்கன்னா இதை பிரேக் டவுன் பண்ணி ஈவன் 24,000 பிரேக் டவுன் பண்ணி கீழே வர்றதுக்குமே சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம பிளான் அஸ் யூஸ்வல் இன்னைக்கு மார்க்கெட் வீக்னஸ் இருக்கிறதுனால ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணணும். நானும் வந்து ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 2 சப்போர்ட் லைன் 24,050 அண்ட் 24,000. ஓகே, இந்த 2 சப்போர்ட்டை டெசிசிவாக பிரேக் பண்ணி கீழே வரணும். ஆனால் என்ன ஒரு டவுட் அப்படின்னா மார்க்கெட் வேறு கேப் டவுன் ஓப்பன் ஆக போகுது. குளோபல் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. அண்டு வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே, நம்ம ஏஷியன் மார்க்கெட், சவுத் கொரியா, ஜப்பான், சைனா, ஹாங்காங் எல்லா மார்க்கெட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் 1% 1.5% வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் நம்மளோட தான் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகுறதுனால ஓப்பனிங்லேயே வந்து ஷார்ட் ட்ரேடு எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து ட்ரேடில் ஜம்ப் ஆவாங்க. அதனால் வந்து நிறைய ஸ்டாப் லாஸ் வந்து மேலே வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஸ்டாப் லாஸை கிளியர் பண்ணுறதுக்காக என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா அந்த அட்லீஸ்ட் இந்த 24,050 சப்போர்ட் எடுத்து ஒரு டைம் வந்து எல்லா ஸ்டாப் லாஸையும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தராக டவுன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இன்கேஸ் அந்த ஃபஸ்ட்டு போகிற மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருந்ததுன்னா ஒரு லாங் ட்ரேட் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா வந்து வெயிட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர், குறைஞ்சபட்சம் ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணி மார்க்கெட் கண்டிஷனை பார்த்துட்டு அதுக்குள்ளார வந்து இந்த 2 லைனையும் 24,050 அண்ட் 24,000 இது ரெண்டையும் வந்து பிரேக் டவுன் பண்ணுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிரேக் டவுன் பண்ணாலுமே வந்து ஆஃப்டர் ரீட்ரேஸ்மெண்ட் வெயிட் பண்ணி அப்புறம் வந்து ஷார்ட் ட்ரேட் ப்ரொசீட் பண்ணலாம். இனிஷியல் 1 ஹவருக்குள்ளே ஒரு லாங் ட்ரேட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய ஐடியா. பட் ரொம்ப ட்ரிக்கியான மார்க்கெட்டாக தான் இருக்கும் இன்றைக்கி. ஏன்னா குளோபல் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. கேப் டவுன் வேறு ஓப்பன் ஆக போகுது. ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, ரெண்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த 2 சப்போர்ட்டை எடுத்து மேலே போக ட்ரை பண்ணதா அல்லது ரெண்டையுமே பிரேக் டவுன் பண்ணதா அப்படிங்கிறது ரொம்ப ட்ரிக்கியான சுச்சுவேஷன் இன்றைக்கி. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் 1 ஹவர் வந்து மார்க்கெட்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் என்னது, கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் இந்த 2 லைன் எதையாவது சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணதா அல்லது ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணதா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை பார்க்கணும். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா எந்த ட்ரேட் எடுத்தாலுமே வந்து சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 2 லைன் பக்கத்தில் இருக்குல்ல, 24,050 24,000 ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறதுனால ஈவன் லாங் போனாலும் சரி ஈவன் ஷார்ட் போனாலும் சரி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து சின்னமாக இருக்கும். சின்னமாக வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். எப்படி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.